எப்போதுமே சரி கடகராசிக்காரா பாருங்க, தன்னுடைய குடும்பத்து மேல ரொம்ப அக்கறை காட்டக்கூடிய ஒரே ராசினா கடகராசி மட்டும்தான். ஒரு அன்பான குணம் இருக்குங்க. கடகத்துமே ஒரு அன்பு தான். ஏன்னா இது வந்து பாசத்துக்கு உகந்த ராசிக்கிறாங்க. நீங்க பாசத்தை கொடுத்தா டபுள் மடங்கா உங்க நல்ல ஒரு அனுபவத்தை கொடுப்பாங்க. அன்பை மட்டும் காட்டி பாருங்க, உங்ககிட்ட கண்டிப்பா நீங்க எல்லா காரியத்தையும் சாதிச்சுக்கலாம். இதான் கடகம் கடகம் கடகம். கண்ணியின் கட்டுப்பாடு, ஒழுக்கமான குணம், ஒரு லட்சியத்தை நோக்கி கடகராசிக்கார ஓடிக்கிட்டே இருப்பாங்க. உங்களை யாரும் இது பெருசா கேர் பண்ணிக்க மாட்டாங்க. இவங்க அந்த லட்சியத்தை அடையணுங்கிற எண்ணம் தான் கடகராசியை பொறுத்தவரை பயங்கரமா இருக்கும். நல்லா தெரிஞ்சுக்கணும். ஏன்னா இந்த ராசி 4வது ராசியா, இவங்கள்ட்ட என்ன ஆசை இருக்கும் தெரியுமா? நம்மளுடைய குடும்பத்தை நல்லா பார்த்துக்கணும், அம்மா அப்பாவை நல்லா பார்த்துக்கணும், நம்ம வீடு வாங்கணும், இடம் வாங்கணும், பூமி வாங்கணும், நல்ல ஒரு அந்தஸ்து கௌரவத்தோடு இருக்கணும், ஒரு 10 பேருக்கு நம்மளால முடிஞ்ச உதவி செய்யணும். இது எல்லாமே கடகம்தான். என்ன கொஞ்சம் உணர்ச்சி வசப்படுவீங்க, இதானே உங்கள்ட்ட உள்ள வீக்னஸ். எந்த வேலை கொடுத்தாலும் வேலையை சீக்கிரம் முடிக்கணும் எண்ணங்கள் அதிகமா இருக்கும். இதுதான் கடகம். அப்படிப்பட்ட கடகராசி என்பதற்கு வரக்கூடிய இந்த சுக்கிர பகவானுடைய கிரக பேச்சு, இந்த வீடியோ பிளே டைம்ல நீங்க விடவே கூடாது. எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணிடுங்க. இது சூப்பரான வீடியோ. உங்க இந்த வீடியோ நவம்பர் மாசம் 25க்குள்ள உங்க வாழ்க்கையில என்ன வேணா நடக்கும் பாத்துக்கோங்க. வருஷத்துல 2 வாட்டி தான் சுக்கிர பகவான் ஆட்சி பலம் ஆவாரு. ஒன்னு ரிஷபத்துல, ஒன்னு துளாராசில. இப்ப துளாராசில ஆட்சி பலம் ஆகிறாரு. உங்க ராசியில குரு உட்கார்ந்துருக்காரு. கண்டிப்பா இந்த வீடியோ மிகப்பெரிய யூஸ்ஃபுல்லான வீடியோ. இந்த வீடியோ மிஸ் பண்ணிடக்கூடாது. நீங்க ஒரு மனிதனுக்கு ஆசையை காட்டக்கூடிய சுக்கிர பகவான் தான், ஆடம்பர சொகுசுக்கார காட்டக்கூடிய சுக்கிர பகவான் தான், பெண்களுக்கு சுக்கிர பகவான் தான், மெயினா பாருங்க ஆண்களுக்கு மனைவியை காட்டுற சுக்கிர பகவான் தான், நம்முடைய இல்லற வாழ்க்கைக்கு சுக்கிர பகவான் தான். நல்லா தெரிஞ்சுக்கணும். கவர்ச்சி, இசை, கலை, இந்த பொழுதுபோக்கு வியாபாரம், நம்ம போட்டக்கூடிய ட்ரெஸ் சுக்கிர பகவான் தாங்க. நல்லா பாருங்க. உணவுக்கு இனிப்புக்கு கார சுக்கிர பகவான் தான். இதுக்கெல்லாம் சுக்கிர பகவான் வர்றாரு. இப்போ உங்களுக்கு அவர் எத்தனாம் வீட்டு அதிபதி? நல்லா பாருங்க, ராசில இருந்து 4ஆம் வீட்டு அதிபதி. ஏன் நான் இந்த வீடியோ மிஸ் பண்ண பார்க்க சொல்றேன்? உங்களுக்கு 4ஆம் வீட்டு நாள்ல என்னங்க இருக்கு? உங்களுடைய வீடு இருக்குங்க, வண்டி, வாகனம், அம்மா, நல்லா பாத்துங்க, இதெல்லாம் இருக்கு 4ஆம் இடத்துல. குடும்பம் 4ஆம் இடத்துல எல்லாமே இருக்கு. பயணங்கள் எல்லாமே 4ஆம் இடம் தான். நீ நல்லவனா கெட்டவனா 4ஆம் இடத்தை பார்க்க முடியும். நீ ஒழுக்கமான இல்லாதவனா 4ஆம் இடத்தை பார்த்தா சொல்ல முடியும். அது ஜாதகத்தை 4ஆம் இடம் நல்லா இருக்கணும். இங்கேயும் 4ஆம் இடம் நல்லா இருந்தா எல்லாமே சூப்பரா இருக்கும். அடுத்து இதை விட என்ன தெரியுமா? டாப்பு லாபம், மதிப்பு, மரியாதை, லாபம், வருமானம், பெருங்கொண்ட பணம், இன்கம் எல்லாமே 11ஆம் இடம் தான். 11ஆம் இடம் இதை விட டாப்பா இருக்கா? மேல் படிப்பு, பட்ட படிப்பு, படிக்கல்வியில நீ எப்படிப்பட்ட லெவலுக்கு வருவே, எல்லாமே ஆசை எப்படிப்பட்ட வருவே, எல்லாமே 11ஆம் இடம் தான். இதுக்கும் அதிபதி யாரு? சுக்கிர பகவான். இப்ப அவர் சொந்த வீட்டுல உட்கார்ந்துருக்காரு. அதனால இந்த வீடியோ நீங்க மிஸ் பண்ண கூடாது நான் சொல்றேன். ஜாதகத்துல சுக்கிரன் எப்படி இருக்காரு இதுதான் நீங்க பாக்கணும். கண்டிப்பா உங்களுக்கு சுக்கிர தசை வரும். கண்டிப்பா 100% கடகராசியை பாருங்க, சுக்கிர தசை வரும். அது நல்லதா கெட்டதா ஜாதகத்துல எடுத்து பார்த்துட்டு தூக்கி வச்சு பாருங்க. பாருங்க, மாறவே மாறாது. 4ஆம் இடத்துல ஆட்சி பலம். 4ஆம் இடத்துல இருந்து ஒரு 10ஆம் இடத்தை பட்டம், பதவி, புகழ், அந்தஸ்து, கௌரவத்தை பார்த்துட்டு சூப்பரா உட்கார்ந்துருக்காப்ல. இங்க கெட்டது உங்களுக்கு சொல்லணுமா? சொல்லவே கூடாது. எல்லாருமே இன்னும் ஏன் வருத்தத்துல இருக்காங்க தெரியுமா? கடகராசியை பொறுத்தவரை வேலை இல்லைங்க. நிறைய இருக்கு, நல்ல வேலை கிடையாது. இவங்க உழைச்ச உழைப்புக்கு வேலை இல்லை. நான் இது எல்லாத்துக்கும் சொல்ல, யாருடைய பிரபுஜாத தசாபதி இல்லையோ, கடனோ, பகையோ, எதிரியோ, வம்போ, வழக்கோ, கோர்ட்டோ, கேஸோ எத்தனை பேர் மட்டும் பாக்குறாங்க மட்டும் கேளுங்க. இதுல எதுவுமே மாற்று கருத்தையே சொல்ல மாட்டாங்க. மே மாசத்துல இருந்து கேட்டுக்குங்க. மே மாசத்துல இருந்து எத்தனை பேருக்கு வேலை இல்லாம இருக்கு, எத்தனை பேருக்கு கடன் இருக்கு, எத்தனை கம்பெனிக்கு நீங்க வேலைக்காண்டி அப்ளிகேஷன் போட்டிருக்கீங்க, எத்தனை பேருக்கு கிடைக்காம இருக்குன்னு மட்டும் கேளுங்க. எத்தனை பேருக்கு நகையை கொண்டு அடவு வச்சிருக்காங்க மட்டும் கேளுங்க. எத்தனை பேருக்கு பணத்தை ஜாமீன் போட்டு மாட்டிக்கிறாங்க மட்டும் கேளுங்க. எத்தனை பேருக்கு கணவனுக்குள்ள ஒரு மன வருத்தம் கேட்டுப்பாங்க. எத்தனை பேருக்கு படிப்பு கல்வியில ஒரு மந்தமான தன்மையை பார்த்தாங்க கேட்டுப்பாங்க. எத்தனை பேரு சொந்தமா வீடு கட்டி கூரை கிடக்க மட்டும் கேட்டுப்பாருங்க. இப்ப ரீசெண்டா நான் சொல்றேன், 2-3 மாசமா கண்டிப்பா கிடக்கும். வீடு கட்டியோ ஏதாச்சும் ஒரு குறை கிடக்கும் கண்டிப்பா குடும்பத்துல. வருமானமோ, பொருளாதாரமோ, ஏதாச்சும் ஒரு தரையில கடகராசிக்கார பார்க்கணும். ஏன்னா கிரகம் இப்ப இப்படி இருந்துச்சு. ஏன்னா அதிக ஜாதகம் கொடுத்தது யாரு தெரியுமா? கடகராசி பிளே டைம்ல. இப்ப ஏன் எல்லாமே உங்க லைஃப்ல மாறுது தெரியுமா? ராசியில குரு. நான் இருக்கிறேன் உனக்கு. ஏன்னா உங்க ராசி எப்போதுமே குரு நல்ல கிரகம், 9ஆம் வீட்டு பாக்கியாதிபதி. அதை விட சுக்கிர பகவான் 4 ஆட்சி போலாம். எல்லா கிரகம் பாருங்க, செவ்வாய் ஆட்சி, சுக்கிரன் ஆட்சி, குரு உச்சம். சரியான நேரம். கடகராசிக்காரங்க இவங்களுடைய வெற்றியை யாராலையும் தடுக்க முடியாது.
அணைய போட்டாலும் அணைய உடஞ்சுக்கிட்டு ஜெயிக்க தான் பார்ப்பாங்க. ஏன்னா நீங்க கண்டிப்பா ஜெயிக்க பிறந்தவங்க. நல்லா பாருங்க, கடகராசியில பிறந்தா ஜெயிக்க பிறந்தவங்க. ஏன் உங்க கற்பனையை வெளியில கொண்டாட மாட்டீங்க? ஏன் பயப்படுறீங்க? உங்களுடைய எல்லாருமே கர்மா இருக்கும். நம்ம எப்படி எதிர்கொண்டு எப்படி ஜெயிக்கணும், என்ன கோயிலுக்கு போகணும், என்ன பரிகாரம், இதை பார்த்து நீங்க பயணிச்சு கண்டிப்பா மூவ் பண்ணுங்க. உங்களால அசைக்க முடியாது. இப்ப முதல் பலனை நான் என்ன சொல்லுவேன் தெரியுமா? முதல் பலனே சொல்றேன், வீடு கட்டி குறை கிடக்கா, இப்ப கட்டுவீங்க. வீடு இப்ப பூமி பூஜை கண்டிப்பா போடுவீங்க. பாருங்க, வீடோ இடமோ பூமியோ வண்டி வாகனத்துல எத்தனை பேர் ரிப்பேர் வந்துச்சு? வண்டி வாகனத்துல செலவு வந்துச்சா, இல்ல குடும்பத்துல செலவு வந்துச்சா? இப்ப ரீசெண்டா ரொம்ப செலவு பாத்தீங்களா குடும்பத்துல? கேட்டு பாருங்க. நீங்க கடகர காசு கேட்டு பாருங்க, வருமான பொருளாதாரம் இப்ப கஷ்டப்பட்டாங்க மட்டும் கேட்டு பாருங்க. வீடோ வண்டியோ வாகனம் இப்ப செலவு பண்ண மாட்டோம். இல்ல அம்மாவுக்கு உடம்பு உபாதைக்காண்டி மருத்துவ செலவு கண்டிப்பா பண்ணி கேட்டு பாருங்க. ஆமா, அம்மாவுக்கு, வண்டிக்கு, வாகனத்துக்கு, இல்லைன்னு அந்த சளி தொந்தரவு, இந்த மார்பு சளி தொந்தரவு பாத்தீங்களா, இது மாதிரி சளி தொந்தரவு, இல்ல கால் வலிக்கிறது, நரம்பு சம்பந்தப்பட்ட தொந்தரவுகள், வயிறு சம்பந்தப்பட்ட தொந்தரவுகள், இது மாதிரி இருந்துச்சா கேட்டு பாருங்க. ஆமான்னு சொல்லுவாங்க ராஜா. இதுல எதுவும் மார்க்கு சொல்ல முடியாது. மெயினா உங்க உடம்பு ஆரோக்கியம் இப்ப நல்லா இருக்கும். ஒண்ணு. அடுத்து வீடோ வண்டியோ வாகனமோ நீங்க வாங்குவீங்க. அப்பாவுடைய சொத்து அம்மாவுடைய சொத்துல வழக்கு இருந்தா இப்ப வழக்கு சரியாகும். ஏன்னா சொத்து சாணம் 10ஆம் இடத்தை அவர் பாக்குறாரு. 4 தான் சொத்து. வீடு, இடம், வண்டி, வாகனம் உள்ள வில்லங்க சரியாகும். அரசாங்கம் மூலமா உங்க பக்கம் தீர்ப்பு கிடைக்கும். இப்ப எழுதுங்க மேல் படிப்பு, பட்ட படிப்பு படிக்கக்கூடிய மாணவர்கள் சொல்றேன், இந்த சுக்கிர பயிற்சி 25க்குள்ள உங்க வாழ்க்கையில மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கொடுக்கணும். அரசாங்க எக்ஸாம் எழுதுங்க, தைரியமா எழுதுங்க. நவம்பர் டிசம்பருக்குள்ள அரசாங்க வேலை வருங்க. நீங்க கண்டிப்பா எழுதிங்க. கண்டிப்பா 100க்கு 100% மாறாது. அரசாங்கம், அரசியல் எல்லாமே இருக்கும். படிப்புகள் ஒரு மாற்றத்துக்கு பொருளாதார வளர்ச்சியில பயங்கரமான லெவலுக்கு நீங்க போவீங்க. பாருங்க, நகை அடைச்சுதான் நகையை திருப்பிடுவீங்க கலோடையும். வெளிநாட்டை வேலை பார்க்க அனைவருக்கும் சொல்றேன், ரொம்ப கஷ்டப்பட்டுட்டீங்க. வெளிநாட்டு வேலை பார்க்க ரொம்ப ஒரு தடை, அவமான பிரச்சனை எல்லாம் வந்துச்சு. வெளிநாட்டு வேலை பார்க்குற அனைவருக்குமே இந்த சுக்கிர பயிற்சி பயங்கரமான யோகத்தை கொடுக்குறது. விட்டுற வேண்டாம். வெளிநாட்டு வேலை பார்க்கறவங்களுக்கு எல்லாம் ப்ரொமோஷன் காத்து இருக்கு. இதை எழுதியே வச்சுக்கலாம். ப்ரொமோஷன் ஏன்னா 9ஆம் வீட்டு வந்து குரு உச்சத்துல 4ஆம் இடத்த அதிபதி 10ஆம் இடத்துல பார்க்கறாரு. உனக்கு பட்டம், பதவி, புகழ், அந்தஸ்து, வேலை உத்தியோகத்துல பெரிய லெவலுக்கு கொண்டு போக வரார். யார் ஜாத தசாபதி சுக்கிரன் நல்லா இருக்காரோ, இப்ப குரு நல்லா இருக்கா, அவங்க எல்லாம் ப்ரொமோஷன் வாங்க போறான்னு அர்த்தம். இதை எழுதியே கொடுத்துடலாம். வேற கண்ட்ரி விட்டே கண்ட்ரி மாறலாம். கணவனுடைய ஒற்றுமை நல்லா இருக்கும், படிப்பு கல்வி நல்லா இருக்கும். இது எல்லாமே நல்ல ஒரு மாற்றம். வழக்குகளை ஜெயிக்கக்கூடிய நேரம் வருது. எப்படிப்பட்ட வழக்கா இருக்கட்டும். இப்ப எடுங்க லாட்டரி யோகத்தை. எத்தனை பேருக்கு ஆசை இருக்குது? அதுக்காண்டி அதிலேயே பணத்தை போட்டு வரைய பண்ணாம ஜாதகத்தை பார்த்து மூவ் பண்ணுங்க. கண்டிப்பா கடகராசியை பொறுத்தவரை லாட்டரி யோகம் அடிச்சு தீர்வுல மாற்று கருத்தை கிடையாது. மிகப்பெரிய லாபம் வருது. மெயின் ஆசிரியர் வேலை பார்க்கறவங்க, மெக்கானிக்கல் துறை, இரும்பு சாதத்துல வேலை, ரியல் எஸ்டேட் பிசினஸ், கமிஷன் வியாபாரம், வெளிநாடு பிசினஸ், அடுத்து பாத்தீங்கன்னா வண்டி வாகனத்துக்கு தொழில் பண்ணக்கூடிய அவர்கள் எல்லாத்துக்கும் சொல்றேன், டைமிங் பக்காவா இருக்கு. கெட்டதை தூக்கி போட்டுருங்க, நல்லதை மட்டும் சிந்திக்க. சூப்பரா இருக்கும். லைஃப்ல ஜெயிக்கக்கூடிய நேரம் வருது. பெண்கள்லாம் பாருங்க, சூப்பரா இருக்கு. நட்சத்திரத்துல பார்ப்போம். முதல் நட்சத்திரம் என்ன வருது? புனர்பூச நட்சத்திரம். ரொம்ப பொறுமையான குணவங்க. பொய் சொல்ல தெரியாது, ஏமாத்த தெரியாது, நல்ல ஒரு அறிவாற்றல், பயங்கரமான ஒரு திறமையான குணம் இருக்கு. ஆனா ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. உங்க கஷ்டம் சொல்ல முடியாத அளவுக்கு கஷ்டம். நிறைய விரைசல், வருமானம், தருமாற்றம், வாழ்க்கையில பிரச்சனை, குடும்பத்துல பிரச்சனை, எல்லாமே ஒரு குழப்பத்துக்கு போய் நண்பர்கள், கூட்டாளி நிறைய தரையில பார்த்து எல்லாடாவது வாழ்க்கை அப்படிங்கிற வெறுத்து போயிட்டாங்க. யாரு? புனர்பூச நட்சத்திரம். ரொம்ப ஒரு சில பேர் ஜாதக தசாபுத்திலாம் ரொம்ப கஷ்டப்பட்டிருப்பாங்க. ஏன்னா நமக்கு அதிக ஜாதகம் கொடுத்தது புனர்பூச நட்சத்திரம். இப்ப எல்லாமே டோட்டலா மாறுது பாருங்க. குரு வர்றாரா, நல்ல வேலை, உத்தியோகம், வெளிநாடு, வெளியூர், படிப்பு, கல்வி, கடன் பிரச்சனை சரி பண்றது, உடம்பு ஆரோக்கியம் நல்லா வர்றது, எந்த ஒரு தொழிலையும் ஜெயிக்கக்கூடிய குணம் எல்லாமே சூப்பரா இருக்குங்க. இந்த நேரத்தை விட்டுறாதீங்க. நல்ல ஒரு டைம் ஜெயிக்கக்கூடிய நேரம் வருது. எந்த விஷயமா இருந்தாலும் சரி, புனர்பூச நட்சத்திரம் சூப்பரான நேரம் வருது. கண்டிப்பா யூஸ் பண்ணிக்கோங்க. குரு நல்லா இருக்கணும், சுக்கிரன் நல்லா இருக்கணும். ரெண்டுமே நல்லா இருந்து இப்ப டாப் நீங்க. அடுத்து பூச நட்சத்திரம் பிறந்தவங்க எதுக்குமே பயப்படாதீங்க. சும்மா ஆட்டி படைச்சாப்புல பூச நட்சத்திரம் பிறந்தவங்க ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. நண்பர்கள், கூட்டாளி, பழக்கம், திருமணம், வேலை உத்தியோகம், தொழில் உத்தியோகம் எல்லாமே கஷ்டம். சொல்ல முடியல. வாழ்க்கை என்னடா லைஃப் அப்படிங்கிற சிந்தனைக்கு ஒரு குழப்பத்துக்கு போய், தடுமாற்றத்துக்கு போய், என்னடா ஒரு மன தடுமாற்றத்துல இருந்தாங்க. யாரு? பூசத்துல பிறந்தவங்க. நிம்மதி இல்லாத தன்மையை பார்த்தாங்க. ஏன்னா அதிக ஜாதகம் கொடுத்தது பூச நட்சத்திரம். இப்ப எல்லாமே டோட்டலா மாறுது பாருங்க. வீடு, இடம், பூமி, வண்டி, வாகனம், வெளிநாடு, வெளியூர், படிப்பு, கல்வி, தொழில, உத்தியோகத்துல மாற்றம் எல்லாமே சூப்பரா இருக்கும். பூசத்துல பிறந்தவங்க. இப்ப தசா புத்தி மட்டும் நல்லா இருந்துட்டா, குருவும் சுக்கிரனும் நல்லா இருந்தா இப்ப செம்மையான யோகம் இருக்கு. சுப செலவு, சுபகாரியம், வெளிநாடு, வெளியூர், வேலை உத்தியோகத்துல, படிப்புகளில் மிகப்பெரிய பொருள், நெருப்பு சார்ந்த வேலை, இரும்பு சார்ந்த வேலை எல்லாத்தையும் நீங்க சாதிக்கக்கூடிய நேரம் வந்து பாத்துங்க. அடுத்து ஆயிலி நட்சத்திரம் பிறந்தவங்க பயங்கரமான புத்திசாலிங்க. இவங்களை மாதிரி யாரும் புத்திசாலி யோசிக்க முடியாது. அறிவான குணம், திறமையான குணம், டேலண்டான குணம் பயங்கரமா இருக்கும். யாரு?
ஆயிலியன்ஸ்ல பிறந்தவங்க எப்போதுமே சரி நல்ல ஒரு கற்பனையாகணும், நிறைய கலைகளை விரும்பக்கூடியவங்க, அறிவு சார்ந்த விஷயம் சூப்பரா இருக்கும். இனிமே லைஃப்ல ஜெயிக்கக்கூடிய நேரம் வருது பாரு. என்ன புதன் வக்கரமாயி எல்லா காரையும் தடை பண்ணி தாவணம் பண்ணி வீடு கட்ட முடியல, இடம் வாங்க முடியல, பூமி வாங்க முடியல, ஏதாச்சும் ஒரு பிரச்சனை ஒரு குழப்பத்தை கொடுத்து ஒரு மனத்தன்மலை தள்ளிட்டாரு. யார் ஆயிலியன்ஸ்ல பிறந்தவங்க? ஏன்னா அதிக ஜாதகம் கொடுத்தது ஆயிலியன்ஸ் தான். இப்ப எல்லாமே நல்லா சுப செலவு, சுபகாரியம், குழந்தை பாக்கியம், திருமணம் சார்ந்த விஷயம், வேலை உத்தியோகம் மாற்றம், வெளிநாடு யோகம், வெளியூர் யோகம், ஒரு சுப செலவு, சுபகாரியம் எல்லாமே புதன் பகவான் நல்லா இருந்தா, தசாபுத்தி நல்லா இருந்தா எல்லாமே ஆயிலியன்ஸ்ல ஒரு சூப்பரான யோகத்தை அமைச்சு கொடுக்குறாரு. வரக்கூடிய ஆட்சி பெற்ற சுக்கிர பகவானுடைய கிரக பயிற்சி கடகராசியை பொறுத்தவரை மிகப்பெரிய வெற்றியுள்ள பயிற்சியாகவே அமைகிறது.